ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாஸ்டரிங் மேத்ஸ் கிளாஸில் எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் இன்டர்வல்ஸ் இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லுறேன். பேசிக்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸை கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிராஃபிங் த இன்இக்வாலிட்டிஸ் ஆன் த நம்பர் லைன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ், இன்டர்வல்ஸ் அண்ட் டைப்ஸ், ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் வேவி கர்வ் மெத்தட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்இக்வாலிட்டிஸ்னால் என்ன சார் அப்படின்னா, நம்ம மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ஸ், அதாவது ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம டீல் பண்ணுவோம். சரிங்களா? நிறைய பார்ப்போம், ரைட்டா? பட் நீங்கள் நம்மளை சுற்றி பாருங்கள், இயற்கை வந்து ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அனிமல்ஸோடைய ஸ்பீடு எடுத்துக்கலாம். டாட்டாஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 1.6 km/h தான் போகுது. அதுவே ஒரு டால்ஃபின் எடுத்துட்டிங்கன்னா 64 km ஸ்பீட் போகுது. அதுவே சீட்டா எடுத்துட்டிங்கன்னா 120.7 km ஸ்பீட் போகுது. சரியா? அதே மாதிரி ஓசியனோட டெப்த்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ஒரு லிபர்ட்டி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அதை மூழ்கிற அளவுக்குலாம் ஓசியனில் டெப்த் இருக்குது, ரைட்டா? பட் இதெல்லாம் தாண்டி எவரெஸ்டே மூழ்கிற அளவுக்குலாம் மரியானா ட்ரென்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க பசிபிக் ஓசியனில். சரியா? அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது, ரைட்டா? அதே மாதிரி ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீஸும் ஒரே ஹைட்டில் வளர்றதில்ல, ஒவ்வொரு ட்ரீஸும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும், ரைட்? அப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது நேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்இக்வாலிட்டின்றது எங்கே பார்த்தாலும் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பிளானட்ஸ்லேயே பாருங்கள், எல்லா பிளானட்ஸும் ஒரே மாதிரியாக இருக்குது, ரைட்? அப்போ இந்த இன்இக்வாலிட்டியை பற்றி மேத்தமெட்டிக்கலாக நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சரியா? அதனால தான் இந்த டாப்பிக்கே பார்க்குறோம். அப்போ இன்இக்வாலிட்டினா என்னன்னு சொல்கிறது சார் அப்படின்னா, கம்பேர்ஸ் டூ வேல்யூஸ், ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது. ஷோயிங் இஃப் ஒன் இஸ் லெஸ் தேன், ஒன்று வந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ அல்லது ரெண்டுமே ஈக்குவல்னாவோ சொல்கிறது பேர் தான் என்னது இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிரேட்டர் ஆர் லெஸ் தேன். பாருங்கள், இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ அதிகம், ஒய்யோட வேல்யூ குறைவுன்னு அர்த்தம். அதுவே ஏ லெஸ்ஸர் தென் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பியோட வேல்யூ அதிகம், ஏவோட வேல்யூ குறைவுன்னு அர்த்தம். சரிங்களா? இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரைட்? இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பாருங்கள், இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரோ மார்க்கில் எந்த சைடு பெருசாக இருக்குது? இந்த சைடு தான். சரியா? ஸோ அதனால தான் இந்த பக்கம் இருக்கிறது பெரிய வேல்யூவாகவும், இந்த பக்கம் சின்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் இருக்கிறது சின்ன வேல்யூவாகவும் இருக்கும். பாருங்கள், இதில் இந்த நம்பர் போகிறேன் 10 greater than 9. அப்போ பாருங்கள், இந்த பெரிய சைடு என்ன இருக்குது? பெரிய நம்பர் இருக்குது, ரைட்? சரிங்களா? ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இப்போ இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் அல்லது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல். இந்த சிம்பிள்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் வந்து 1 விட பெருசு, அட் த சேம் டைம் 1க்கும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எக்ஸ் மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னா 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒய் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்ன இருக்கலாம்னா 3, 2, 1, 0 இப்படி போயிட்டு இருக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது ஆர் ஈக்குவல் டுன்னு சேரும். சரிங்களா? இதில் இந்த சிம்பிள் பாருங்கள், கிரேட்டர் தேன் அப்படி போடும்போது நான் கீழே என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் போடுறோம். லெஸ்ஸர் தேன் ஆர் போடும்போது ஈக்குவல் போடுறோம். சரியா? சார் இது இப்போது இன்இக்வாலிட்டிக்கு வந்து நீங்கள் ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று சிறுசாக இருக்குது அப்படின்றத நீங்கள் காமிச்சிட்டிங்க சார். இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே சார் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு சின்ன இது காமிக்கிறேனே. நீங்கள் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறீங்கன்னா அந்த லிஃப்ட்டோட சைடில் எழுதியிருப்பாங்க மேக்ஸிமம் 8 persons அப்படின்னு எழுதியிருப்பாங்க, இல்லை மேக்ஸிமம் 650 kgs அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிஃப்ட்டில் போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த எக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் 8னா என்னவா இருக்கலாம்னா இப்படி இருக்கலாம். பாருங்கள், எக்ஸ் மேபி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 8. அப்போ என்னென்னா 8 பேர் ஏறலாம், அப்படி இல்லைன்னா 7 பேர் ஏறலாம், இல்லை 6 பேர் எழுதலாம், 5 பேர் எழுதலாம், 4, 3, 2, 1, 0. சரியா? ஆனால் 9 மட்டும் வரக்கூடாது, அதாவது 9க்கு மேலே வரக்கூடாது. புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் இது. சரிங்களா? எக்ஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. மேக்ஸிமம் 65 kg 8 persons அப்படிலாம் போட்டிருப்பாங்க. சரியா? சார் இன்னொன்று, இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ உங்கள் கிளாஸில் வந்து ஒரு 50 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட்? இப்போ உங்கள் ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு டூர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரியா? அப்போ டூரில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சது 10 ஸ்டூடெண்ட்டாவது வந்தால் தான் டூர் போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? அப்போ தட் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ஸ்டூடெண்ட் கலந்துக்கலாம்,
இல்லை 11 கலந்துக்கலாம், இல்லை 50 வரைக்கும் கலந்துக்கலாம், 12, 13, 14, சரியா? ஆனால் 9 ஸ்டூடெண்ட் வந்தால் டூருக்கு போக மாட்டோம்னு அர்த்தம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 10. 10 இல்லை 10க்கு மேலே போகணும், சரிங்களா? இது 8 இல்லை 8க்கு கீழே போகணும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓரளவுக்கு இந்த இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிராஃபிங் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் நம்பர் லைன். ஒரு நம்பர் லைனில் இன்இக்வாலிட்டிஸை எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ரைட்டா? இந்த நம்பரை ஒரு நம்பர் லைனில் எப்படி நோட் பண்ணுவோம்? ஒரு நம்பர் லைன் எழுதுவோம், அதில் 5 இருக்கிறது இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுவோம்? மார்க் பண்ணுவோம், சரிங்களா? மார்க் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த இடம் தான் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, சரியா? இது ஈஸியாக முடிஞ்சிடும், ரைட்? அப்போ இன்இக்வாலிட்டிஸை எப்படி சார் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம், சரியா? இப்போ கிரேட்டர் தென், இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் ரவுண்ட் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் 5 இருக்குன்னா இந்த 5லேருந்து இந்த ஓப்பன் ரவுண்ட் இப்படி ஸ்டார்ட் ஆகும், சரியா? இதுலேருந்து இப்படி போகும், அதாவது 5, 6, 7, 8 அப்படின்னு போகும், சரியா? இந்த ஓப்பன் ரவுண்டு எதை சொல்லுது அப்படின்னா 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் 5 நாட் இன்க்ளூடுன்றதை காமிக்குது, புரியுதுங்களா? நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 5 இருக்குது, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் என்ன பண்ணலை, நம்ம 5ஐ இன்க்ளூட் பண்ணலை. 5லேருந்து ஸ்டார்ட் ஆனால் கூட 6, 7, 8, 9 அதைத்தான் நம்மளால் நோட் பண்ண முடியுமே தவிர 5ஐ இன்க்ளூட் பண்ணல அப்படின்றது அந்த ஓப்பன் ரவுண்ட் சொல்லுது, சரியா? அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன அர்த்தம்? 5, 6, 7 இப்படி தானே அர்த்தம். இப்போ என்ன வருங்கிறீங்கன்னா இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5, அப்போ இந்த சர்க்கிள் எப்படி இருக்குது? ஒரு ஃபில்டு சர்க்கிளாக இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5ம் இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த ஓப்பன் சர்க்கிள் எதை குறிக்குது? இந்த 5 நாட் இன்க்ளூடட்ன்றதை குறிக்குது. அட் த சேம் டைம் இந்த ஃபில்டு சர்க்கிள் என்ன குறிக்குது அப்படின்னா இந்த 5ம் இன்க்ளூடட்னு குறிக்குது, சரிங்களா? அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் லெஸ் தேன், சரிங்களா? இப்போது எக்ஸ் லெஸ்ஸர் தேன் 3 அப்படின்னு சொன்னால் இதுதான் 3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும்? ஓப்பன் சர்க்கிள் தான் வரும், ரைட்டா? ஏன்னா 3 விட சிறுசு, 2, 1, 0ன்னு போகும். பட் எதில் இன்க்ளூட் கிடையாது? 3 இன்க்ளூட் கிடையாது. அட் த சேம் டைம் எக்ஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3னா 3யும் வரும், 2, 1 அப்படின்னு வரும், சரிங்களா? அப்போ என்ன வரும்? 3, இது ஃபில்டு சர்க்கிள் வந்துடும், புரியுதுங்களா? இதில் டவுட் இருக்குங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, அப்போ 5 இன்க்ளூடடா இல்லையா? எஸ். அப்போ அந்த சர்க்கிள் எப்படி இருக்கு பாருங்கள், ஃபில்டு சர்க்கிளாக இருக்கா? அப்போ 5, 4, 3, 2, 1, 0 அப்படி போயிட்டே இருக்கும், ரைட்டா? அடுத்து வெறும் எக்ஸ் கிரேட்டர் தேன், சாரி லெஸ்ஸர் தேன் 0, சாரி எக்ஸ் லெஸ்ஸர் தேன் 5 அப்படின்னா 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த 5 என்ன இருக்குன்னா அன்ஃபில்டாக இருக்கும், சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா 5 இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி பாருங்கள் 5 கிரேட்டர் தென் 5 என்ன அர்த்தம்? அந்த 5 விட பெருசுன்னு அர்த்தம். ஸோ 5 இன்க்ளூட் ஆகாது. அதே 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வரும், சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 5 அந்த சர்க்கிள் வந்து ஃபில்டு சர்க்கிளாக இருக்கும், ரைட்? இப்போ என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் 1/3 இருக்காதுன்னு அர்த்தம், சரியா? அப்போ அந்த 1/3 தவிர மற்ற எல்லா இடத்துலையும் லைன் வரும், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 1/3 மட்டும் என்ன இருக்கும்? அன்ஃபில்டு சர்க்கிளாக இருக்கும், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அன்ஃபில்டு சர்க்கிளாக இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே அந்த லைன் நம்பர் லைனில் நம்ம நோட் பண்ணியிருப்போம். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஃபுல்லாக எங்களுக்கு கவர் ஆகுது, ஆனால் அந்த 1/3 மட்டும் வராது அப்படின்றத காமிக்குது. அதான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1/3, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ், சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இன்இக்வாலிட்டிஸில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்மளால் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள், ரைட்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம்னா அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் சி இஸ் எனி ரியல் நம்பர் வச்சுக்கோ, ரைட்டா? ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, சி வந்து ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கலாம், ரைட்டா? அப்போ ஏ ப்ளஸ் சி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி ப்ளஸ் சி அண்ட் ஏ மைனஸ் சி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் சி, இப்படி நமக்கு கிடைக்கும், சரியா? சார் புரியல சார் எங்களுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ 3 லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5னு வச்சுக்கலாம். சரிங்களா? லெஸ் தேன் கூட வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்துக்குமே இது காமனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். லெஸ் தேன் 5 அண்ட் 2 வந்து ஒரு ரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? புரிதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 3 + 2 லெஸ் தேன் 5 + 2. கரெக்டாக? ஏன்னா இங்கே 5 வரும், இங்கே 7 வரும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 3 - 2 லெஸ்ஸர் தேன் 5 - 2. இப்படி நம்ம பண்ண முடியும். 3 - 2 என்ன வரும்? 1. லெஸ்ஸர் தேன் 5 - 2 என்ன வரும்? 3. புரிதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கும் அதே தான், அதே மாதிரி வெறும் லெஸ் தேன் வந்தாலும் அதே தான். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம்? இஃப் ஏ லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னா சி வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணும்போதும் மைனஸ் பண்ணும்போதும் ஒரே மாதிரி தான் அந்த 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 சிம்பிள் வந்து வரும் அப்படின்றத மாற்றணும். சரியா? அடுத்து ரெண்டாவது ரூல் பார்க்கலாம். ரெண்டாவது ரூல் தான் ரொம்ப முக்கியமான ரூல், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் ரூல். சரியா? அல்லது ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஏ லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சி வந்து எனி பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு வச்சுக்கணும். எனி பாசிட்டிவ் ரியல் நம்பர் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏ டாட் சி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி டாட் சி. அதாவது ஏ இன்ட்டு சி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு சி வரும். அதே மாதிரி தான் டிவிஷன்லையும் ஏ பை சி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி பை சி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? பாருங்கள். எக்ஸாம்பிள் 6 less than 12. சரியா? 6 less than 12. சி வந்து இந்த இடத்துல 2ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ரியல் நம்பர் எடுத்தோம் இல்லையா, அது 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ பாருங்கள், 6 × 2 ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் 12 × 2. ரைட்டா? ஏன்னா இங்கே 12 வரும், இங்கே 24 வந்துடும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி டிவைட் பண்ணும்போதும் பாருங்களேன், 6 / 2 லெஸ்ஸர் தேன் 12 / 2. பாருங்கள், இங்கே என்ன வரும்? 3 வரும், இங்கே என்ன வரும்? 6 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நல்லா இங்கே வச்சுக்கோங்க, ஏ லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அல்லது ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படி இருந்தாலும் சரி, சி வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்மாக இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணாலும் சரி, சிம்பிள் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? பட் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும் இல்லையா? இதுவே அடுத்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு வச்சுக்கோங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் சி இஸ் ஏ நெகட்டிவ் ரியல் நம்பர்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு சி. ரைட்டா? அப்போ அந்த சிம்பிள் என்ன ஆயிரும் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக மாறிவிடும். கண்டிப்பாக மாறிவிடும். அதே மாதிரி தான் டிவிஷனும் ஏ பை சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி பை சி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ என்ன ஆகும்? நெகட்டிவ் நம்பரை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, என்ன ஆகும்? அந்த சிம்பிள் வந்து கண்டிப்பாக மாறிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ 6 லெஸ்ஸர் தேன் 12னு வச்சுக்கலாம், சி வந்து -3ன்னு வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பாருங்கள், 6 × -3 12 × -3. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? இதுதான் பெருசாகும். ஏன்னா -18 கிரேட்டர் தேன் -36. புரிதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? மைனஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தானே சின்ன நம்பர். ரைட்டா? அதே மாதிரி தான் டிவிஷன் பாருங்கள், 6 / -3 கிரேட்டர் தேன் 12 / -3. அப்போ என்ன வரும்? இங்கே -2 வரும். கண்டிப்பாக இது வந்து -4ஓட பெரிய நம்பர் தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் மைனஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் என்ன ஆகுது? அந்த சிம்பிள் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? புரிதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்ன கேட்டீங்கன்னா, ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எழுத்து கொஞ்சம் கேவலமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டுக்காதீங்க. இப்போ ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கோங்க, அண்ட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஏ வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? சியோட குறைவாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ 1 லெஸ்ஸர் தேன் 3. சரியா? அண்ட் 3 லெஸ்ஸர் தேன் 5 வச்சுக்கலாம். சரியா? அப்போ கண்டிப்பாக 1 லெஸ்ஸர் தேன் 5 தானே இருக்கும். புரிதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் என்னது? டிரான்சிட்டிவ்னு பேர். இதுதான் என்னது? டிரான்சிட்டிவ். சரியா? அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு இது பார்த்துடலாம், ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி.
ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இஃப் ஏ லெஸ் தென் பின்னு வச்சுக்கோங்க. இது லெஸ் தென் ஈக்குவல் டுனாலும் இதே தான், சரியா? அப்போ 1/a கிரேட்டர் தென் 1/b, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி ஏ கிரேட்டர் தென் பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும்னா 1/a லெஸர் தென் 1/b. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு வந்து ஏபி ரெண்டுமே என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். இது ரெண்டுமே என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? பாருங்கள், 2 லெஸ் தென் 3, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1/2 1/3னா இதில் எது பெருசு? இதுதானே பெருசு. அப்போ இந்த சிம்பிள் மாறுது பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3 கிரேட்டர் தென் 5 போட்டு 5 கிரேட்டர் தென் 4 வச்சுக்கலாமா? அப்போ என்ன வரும்? எதுக்காக நான் 3லாம் போடல ஸ்டூடெண்ட்னா 5 4 போட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் டெசிமல் பாயிண்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துடும். அதனால தான், சரியா? வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 1/5 கண்டிப்பாக என்ன இருக்கும்? 1/4ஓட சின்னதாக இருக்கும். ஏன்னா இது 0.2 வரும், இது 0.25 வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஏவும் பியும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகுது? சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. சிம்பிள் சேஞ்ச் ஆகுதுன்னு தான் பார்ப்பீங்க, சரியா? இப்போ ஒருவேளை ஏவும் பியும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ஏவும் பியும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏ அண்ட் பி போத் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ், சரியா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும்னா ஏ லெஸ் தென் பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1/a கண்டிப்பாக என்ன இருக்கும்? கிரேட்டர் தென் பியாக தான் இருக்கும், சரிங்க? சரி, கிரேட்டர் தென் 1/b இருக்கும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு -3 லெஸ் தென் -2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1/-3 கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? இந்த 1/-2ஓட கூட தான் இருக்கும். இது வந்து 0.33 வரும், இது 0.5 வரும். ஆனால் மைனஸ் இருக்கனால பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சுன்னா 1/a லெஸ்ஸர் தென் 1/b இருக்கும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ -5 லெஸ்ஸர் தென் -4, சரியா? -5 லெஸ்ஸர் தென் -4, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும்? 1/-5 1/-4. அப்போ இது -0.-2 வரும், இது 0.25 வரும், சரியா? அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? இது விட பெருசாக தான் இருக்கும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் சரி ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகுது? சிம்பிள் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோடைய கண்டினியூஸ் செஷனை நாளை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.